எத்தனையோ அந்த பெருத்த ராஜ சபையில் வயதிலே விழுந்தவர்கள் அமர்ந்த சபையிலே பெண் பாவம் பொல்லாத துரியோதனா வேண்டாம் வேண்டாம் என்று உரைக்கின்ற நேரத்திலே உன் தம்பி துருவாதனை விட்டு திரௌபதி ரங்கநாதனை இழுத்து வந்தாயே வேலையாற்றினாயே பொன்னாடி படகு போய் அவுக்கலாமா? குரு பெரியவர்கள் எத்தனையோ நீதிமாதங்களை சொன்னார். யார் சொல்லி எடுத்துக்கிறீங்க? உன்னுடைய பாட்டனா 886 வயது படத்தை உன்னுடைய சிறிய தந்தையாக விளங்கக்கூடிய விதுரவாயுவாக எத்தனையோ நீதி நூல்களை நீதி ஆட்டங்களை சரி அதெல்லாம் கூட விடு. உன் எச்சப்பால குடிச்சவன் உங்கள் 100 பேர்களே இளையவன் விகர்ணன் எத்தனை நீதி மாறுகளை எடுத்துரைத்தான். அன்று கேளாமல் போய் விட்டார். பெரியவர்கள் நல்ல வார்த்தையை கேளாமல் விட்டார். அவர் வார்த்தை எப்படி சொல்லி கொடுக்க 8 கனி போல் என்று இருந்தது. ஆனா பெரியவர் வார்த்தை எப்படி இருந்துச்சு? என்ன கேட்டீங்க? பெரியவர் வார்த்தை பெரியவர் வார்த்தை நல்ல மரியாதையான வார்த்தை. தீயவர் 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 கரும்பு போல் சுவையாக இருந்தது. ஆமா, யார் அந்த தீவன் தெரியுமா? அது யாரு? அந்த கோட்டா முகம்படத்தை தகடி வார்த்தை கேட்டான். அது கரும்பு போல ருசியா எல்லாம் இறந்து சேனாசானைகளை பறிகொடுத்து உறுப்பினர்களை வாரி பறிகொடுத்து ஏன் நம்ம சொல்லிக்கிட்டே போல போனோம். அண்ணாவை கூப்பிட்டது பச்சா நமக்கு நாயா இருந்தா நமக்கு என்ன உரி நாக்கனா நமக்கு இது நாய் என்னடா மாத்தி சொன்னா உரியா இருந்தா நமக்கு நாய் நக்கணும் சொல்லணும். மாத்திட்டுனா அந்த கணக்கு நீ நாங்க 8 மணிக்கு சாப்பிட்டு நீ 11 மணிக்கு வர போயிட்டு போறா. அது 24 பையா அது இல்லடா. அண்ணாவை அழைத்தோம் ஆறுதல் உரைக்காமல் ஏரிடமாக எள்ளி நகைக்கிறார் என்று தம்பி தவறாக புரிவான். தம்பி தெரியாதுனா சரி போனதெல்லாம் விடு. போனது என்ன கண்டனம் கடந்தது என்ன காரியம் என்ன கண்டாய் அப்படி இருக்க சரி. ஐயோ ஏற்பட்டது என்ன வந்துக்கிறாரு? ஐயோ அந்த